வீட்டுக்குள்ளே வந்து இந்த ஒரு மரம் இருந்தது அப்படின்னா அது வந்து வாஸ்து தோஷம் வரக்கூடும். வாஸ்து தோஷம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மரத்தை எடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம பார்த்துருக்கோம் சார். ஒரு மரம் வளர்க்கறது மூலமாக அந்த தோஷத்தினுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கோ இல்லை அந்த தோஷத்தினுடைய அந்த பாதிப்பை முழுமையாக நீக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா சார்? ஒரு மரத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கா சார்? தோஷம் இருக்கிறவங்க மட்டும் அந்த பால் வடிகிறத வைக்கலாம். தோஷம் இல்லாதவங்க வைக்கக்கூடாது. மரமும் வைக்கலாம். இன்னும் சில மரம் நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கலாம், வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதுக்கு உண்டான சமாச்சாரம் தான். முக்கணிக்கு உண்டானது பலாப்பழமும் வைக்கலாம். ஏன்னா அது பால் வடியுது. இப்போ தோஷம்னு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது, அவங்கள மட்டும் ஒன்றும் பண்ணாது. இல்லாதவங்க வச்சிங்கனாக்கா அது பர்மனெண்ட் தோஷம், அது வெளியவே போகாது, அது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அது அதனால் அவங்க வைக்கக்கூடாது. நிமிர்ந்த மாதிரி உள்ள பூ வளர்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையை நிமிர்ந்து தான் இருக்கும். பூ குனிந்த மாதிரி வளர்ந்ததுன்னா அப்படி ஏன்னா நீங்கள் அப்போ குழந்தையிலே பிறந்த உடனே குனிந்த மாதிரி உள்ள பூ வளர்க்க மாட்டீங்க. அப்படி கிடையாது. ஏதோ பூ எடுத்து வைப்பீங்க, அது உங்களை அறியாமல் குனிந்த மாதிரி இருக்கும். அது என்னன்னாக்கா வாழ்க்கையிலே நீங்கள் தலை குனிவான சில செயல்பாடுகள் உங்களை தேடி வரும். வாழ்க்கை வந்து டவுன்ஃபாலாக போயிடும். நான் சொல்கிறாரு சார், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு 5 ஏக்கரில் வெண்டைக்காய் தான் போடுறேன். அது வேறு இது வேறு, அது வியாபாரம். அது ஃபேமிலிக்குள்ளே கனெக்ட் ஆகல. அதை நான் முதல்ல சொல்கிறேன். ஒரு வீடு சுற்றி செய்கிறீங்கன்ற வேறு, ஒரு வீட்டு பக்கத்தில் கார்டன் மாதிரி வச்சுட்டு தண்ணி கேட்டாதுன்னு அதுக்கு பொருந்தாது. எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிற விஷயங்கள் அங்கே வச்சா அஃபெக்ட் ஆகாது. அது வேறு இது வேறு. அதே மாதிரி தான் பிஸ்னஸாக பண்ணலாம். இப்போ மரத்திலே இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. அப்போ இனிமேல் நாங்கள் எங்கள் வீட்டு சுற்றி வெண்டைக்காய் வச்சுக்கிறத எடுத்துடலாமா? முதல்ல செய்யுங்க. அப்போ எடுத்துட்டோம்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சலசலப்புகள் நீங்கள் இருந்துறீங்களா? ஆமாம். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் வீட்டை சுற்றி மரம் வளர்க்குறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம வீட்டை சுற்றி மரம் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை மரம் வளர்க்குறதா இருக்கட்டும், அதனால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்படும், இதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம் சார். மரம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் கூட ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இந்த ஒரு மரம் இருந்தது அப்படின்னா அது வந்து வாஸ்து தோஷம் வரக்கூடும். வாஸ்து தோஷம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மரத்தை எடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம பார்த்துருக்கோம் சார். சில பேருக்கு வந்து எனக்கு தோஷம் இருக்குன்றது நல்லா என்னால் உணர முடியுது, ஏதோ ஒரு நல்ல தோஷம் என்னை பிடிச்சி ஆட்டி வைக்குதுன்றது என்னால் நல்லா உணர முடியுது அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு மரம் வளர்க்கறது மூலமாக அந்த தோஷத்தினுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கோ இல்லை அந்த தோஷத்தினுடைய அந்த பாதிப்பை முழுமையாக நீக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா சார்? ஒரு மரத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கா சார்? நீங்கள் கேட்குற கேள்வியே எல்லாத்துக்கும் ஆமாம்ல, தோஷம் இருக்குதுன்னா மரத்தை வளர்த்தா கூட தோஷத்தை போகுமா அப்படிங்கிறது உங்கள் கேள்வி. இப்போ அவங்களுக்குள்ள அந்த கேள்வியை எழும்போம் உண்டு. அது மட்டும்தான் இல்லை, இன்னும் நிறைய தகவல் கொடுக்க போகிறோம். ஏன்னா மரத்தை பற்றி நிறைய சொல்லிட்டோம். அதை சொன்னதுக்கப்புறம் நிறைய அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை இருக்கலான்னு சொன்னாலும் அதை வளர்க்குறாங்க, அது நல்லா இருக்குது. இதை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஆனால் அப்படியே மீறி இருந்ததுன்னா என்ன ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கிறோம், அதையும் பார்த்துட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது, இது வேறு மாதிரி. இது என்ன வேறு மாதிரி அப்படின்னாக்கா பூ இருக்குது. அதேமாதிரி மரத்திலே வந்துட்டு பால் விடுற மரம்னு சில இதெல்லாம் இருக்கும். அத்திக்காய் இருக்குது, அது பால் விடும். பலாப்பழம் அதுக்கிட்ட பால் வரும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் அதுலேருந்து நீங்கள் உடைச்சாவே பால் வரும். இந்த பலாப்பழத்தை எடுத்தாவே பால் இருக்கும். அத்திப்பூ, அத்திக்காய், அதெல்லாம் அந்த அத்திக்காய் இருக்குல்ல, அதில் நீங்கள் உடைச்சாவே பாலாக வரும். இது வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா, இதனால் என்ன? அடுத்து சில பூவெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நிமிர்ந்தா போல் வளரும். சில பூனாக்கா குனிந்தா மாதிரி வளரும். சில காயெல்லாம் வந்துட்டு நிமிர்ந்தா மாதிரி வளரும். சில காயெல்லாம் குனிந்தா மாதிரி வளரும். இதெல்லாம் கூட விஷயம் இருக்குது. பூ காய் முதல்ல வரும். அப்புறமா இப்போ மாங்காயெல்லாம் வந்து காய் தான், அது அப்புறமா வேணால் பழமாகும். காய் பழமாகும். அதுமாரி காயாக வந்து பழம்தான் ஆக போகுது. அது நிமிர்ந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. இப்போ பூவெலாம் இருக்குது, நிமிர்ந்த மாதிரி இருக்கணும். அதே பூ சில பூவெலாம் இருக்கும் குனிந்த மாதிரி, இப்படி வளரும் குனிந்த மாதிரி. அதுலேயும் விஷயம் இருக்குது. சரி, ஏன்னா முதல்ல என்னங்கிறது டைட்டில் அப்படியே கொடுத்துட்டேன். இப்போ எல்லோரும் சரி இதில் இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு வந்திருப்பீங்க விஷயத்துக்கு, ஆஹா எதை சொல்ல போகிறாருன்ட்டு.
கண்டிப்பாக விஷயம் இருக்குது. நம்ம அதெல்லாம் இது வரைக்கும் சொல்லலாம், தெரியாது யாரும். ஆமாம். தோஷம் இருக்குங்கிறது இன்றைக்கி எல்லாரும் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த இது இருந்து நமக்கு தோஷம் இருக்குன்ட்டு, இது இந்த நம்பர் இருந்தால் தோஷம், அதெல்லாம் நான் ஒரு எபிசோடில் சொல்லிட்டேன். அதனால் இதுக்கு இப்போ வேண்டாம். உங்களுக்கு தோஷம் இருக்குன்னு உங்களுக்கே அது புரியப்படுது. அது இருந்தால் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கிறீங்க, தோஷம் இருந்தால் அப்படிலாம் உங்களுக்கு தெரிய வருது. அப்படி தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பால் வடியும் உள்ள காயை நீங்கள் வளர்க்கலாம். அத்திக்காயை வளர்க்கலாம், பலாப்பழத்தை வளர்க்கலாம், அதெல்லாம் பால் வடியும். இதை தாண்டி இன்னும் சில மரங்களோட இருக்கலாம். இந்த மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வீடுன்னு இருக்குது, வீட்டை சுற்றி வளர்க்குறது, வீட்டுக்குள்ளேயே பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், இல்லைன்னா கார்டன் மாதிரி தனியாக வச்சுருப்போம், அங்கே வளர்க்கலாம். அதுலேயே வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ பால் வடியக்கூடிய மரங்கள் எல்லாம் வளர்க்குறது மூலமாக தோஷம் குறையுன்னு சொல்லியிருக்கீங்க சார். கிராமப்புறங்களில் இன்னுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பலா மரம், நவாப்பழ மரம் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை நம்ம வீட்டுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கிற மாதிரி இடங்கள்லையோ வைக்கக்கூடாது, பேய் வந்து அடையிற மரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது உண்மைதானா இல்லை அது மித்து தானே சார்? முக்கணின்னு இருக்குது. ஆமாம். முக்கணி எது? பலா, வாழை. அதில் எப்படி பேய் வரும்? கடை ஒரு நம்பிக்கை சொல்லப்படுது. இல்லை, நீங்கள் அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்பிக்கைங்கிறது எனக்கு அந்த நம்பிக்கைன்னு கேட்கல, பொதுவாக இருக்கிறத சொல்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி அந்த இதெல்லாம் அதுக்கு வேறு மரம் இருக்குது, அதில் வரும். அது இருக்கும், அது தங்கும். என்னென்னா சில மரம் அதிலே தங்கிடும், சில மரத்தில் வந்துட்டு உள்ளே வரவே வராது. பொதுவாக சொல்ல பாட்டில் வேப்ப மரம் உச்சியில் அதெல்லாம் உண்மையாக இல்லைன்னா வேப்ப மரம் வந்து அம்மனுக்கு உகந்தது. அதில் எப்படி போய் பேய் நின்று ஆடும்? விளையாட்டாக சொல்லி வச்சாங்கன்னு சொல்லி பாட்டிலே முடிச்சிருவார் ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரங்கிறவர். அந்த பாட்டு பாடிட்டு அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிடுவார். விளையாட்ட சொல்லி வச்சாங்க, பிள்ளைகள் வீரத்தை முளையிலே கிள்ளி வச்சாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவரும் கேள்வியை கேட்டு அவரே பதில் சொல்லிட்டார். அது மாதிரி பால் வடிதை வந்துட்டு பொதுவாக வந்துட்டு அதுதான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு வகையில் நல்லது தான். தோஷம் இருக்கிறவங்க மட்டும் அந்த பால் வடிகிறத வைக்கலாம், தோஷம் இல்லாதவங்க வைக்கக்கூடாது. ஏன் சார் வைக்கக்கூடாது? அதுதான் இப்போ தோஷம் இல்லாதவங்க வைக்கணுனாக்கா அது சரியாக வராது. அது ஏன் என்ன சரியாக வராதுனாக்கா அப்போ அந்த மரத்துக்கு உண்டான பவரை, அது ஒரு பவர், அந்த பவர் அங்கே இருக்கக்கூடாது. இப்போ உதாரணம் அதுதான் முதல்ல நான் சொல்ல வந்தது. வீடை சுற்றி கார்டனு, வீடுக்கு பக்கத்துலேயே ஒரு கார்டன் மாதிரி இடம் இருந்துட்டு ஆனால் கேட்டு தனியாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே கனெக்டிவிட்டி இல்லாமல் ஒரு இது இருந்ததுனாக்கா அவங்க வந்துட்டு அதெல்லாம் அங்கே வைக்கலாம், தோஷமே இல்லாமல் இருக்கும் பட்சத்தில். வீட்டை சுற்றி அப்போ அவங்க வைக்கக்கூடாது. வைக்கும் போகும்போது அந்த மரத்துக்கு உண்டான பவர் அவங்களுக்குள்ளே இருக்கும், மரத்துக்கு உண்டான பவர் அவங்ககிட்ட இருக்கும். அந்த பவர் வந்துட்டு அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது, டாலரேட் பண்ண முடியாது. கார்டன் மாதிரி இருந்துட்டு அங்கே வச்சுக்கலாம். அத்தி மரமும் வைக்கலாம், இன்னும் சில மரம்லாம் நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கலாம், வைக்கக்கூடாதுன்னு சொல்லணுமா, அதுக்கு உண்டான சமாச்சாரம் தான். முக்கணிக்கு உண்டானது பலாப்பழமும் வைக்கலாம், ஏன்னா அது பால் வடியுது. இப்போ தோஷம்னு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது, அவங்களுக்கு மட்டும் ஒன்றும் பண்ணாது. இல்லாதவங்க வச்சிங்கனாக்கா அது பர்மனெண்ட் தோஷம், அது வெளியவே போகாது, அது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதனால் அவங்க வைக்கக்கூடாது. அடுத்து பூ வந்து நிமிர்ந்தா போல் இருக்கணும். ஆமாம், நாங்கள் அது ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் சார். ஏன்னா வந்து பூக்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்கோம், அது எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி கொண்டு வந்து கொடுக்கும், எந்த மாதிரியான பூக்கள் என்ன பலன்கள் கொடுக்கணும். இதில் நீங்கள் முறையாக சொல்கிறது எங்களுக்கே வித்தியாசமாக இருக்குது. மேலே பூக்கிற பூ, கீழே பூக்கிற பூன்றது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஆமாம்ல, சில பூக்கள் வந்து சூரியனை பார்த்த மாதிரி மலரும், சில பூக்கள் வந்து கீழே குடிஞ்ச மாதிரி மலரும். அதில் என்ன விஷயம் இருக்குது சார்? அதுதான், நிமிர்ந்த மாதிரி உள்ள பூ வளர்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையை நிமிர்ந்து தான் இருக்கும். பூ குனிந்த மாதிரி வளர்ந்ததுன்னா அப்படி நீங்கள், ஏன்னா நீங்கள் அப்போ குழந்தையில பிறந்த உடனே குனிந்த மாதிரி உள்ள பூ வளர்க்க மாட்டீங்க, அப்படி கிடையாது. ஏதோ பூ எடுத்து வைப்பீங்க, அது உங்களை அறியாமல் குனிந்த மாதிரி இருக்கும். அது என்னன்னாக்கா வாழ்க்கையிலே நீங்கள் தலை குனிவான சில செயல்பாடுகள் உங்களை தேடி வரும். இல்லை தலை குனிவோடு நம்ம நடந்துக்கிறது நல்லதான், அது இதில் பொருந்தாது. அது வாழ்க்கை வந்து டவுன்ஃபாலாக போயிடும்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி நிறைய வீடுகளில் வந்து அழகு செடின்னு பேரே தெரியாத நிறைய பூக்கள் செடி வைக்கிறாங்க. அதில் நான் ஒரு பூ பார்த்தப்போ ஒரு ஆரஞ்சு கலரில், அது எல்லாமே வந்து தரையை நோக்கி இருக்கிற மாதிரி தான் கொடி கொடியாக ஓடி, அந்த பூவுமே கொடியாக ஓடுற பூவில் கூட மேலே பார்த்த மாதிரி பூக்கும் பூக்கள், ஆனால் அந்த பூவுமே கீழே பார்த்த மாதிரி இருந்தது. அப்போ அது வந்து டவுன்ஃபாலை கொண்டு போய் டவுன்ஃபாலில் லைஃப்பை வந்து வாழ்க்கையை டவுன்ஃபாலில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதனால் பூவை வைக்கிறது கூட மேல் நோக்கி வளர்கிற பூவை வச்சிங்கனாக்கா உங்கள் வாழ்க்கையும் மேல் நோக்கி தான் இருக்கும். நீங்கள் பூமி நோக்கி அந்த பூ கீழே குனிஞ்சா மாதிரி இருக்குனாக்கா வாழ்க்கையை குனிந்து கொண்டு தான் போகும், டவுன்ஃபாலான லைஃப் தான் மாறி போயிடும். அதேமாரி காயும் வந்துட்டு காய் இருக்குனாக்கா அது கீழே அது காய் கீழே தான் தொங்கணும். கீழே காய் தான் கீழே தொங்கி வளர்ந்துச்சுனாக்கா
அது சரியான முறையில் லைஃப் போகுதுன்னு அர்த்தம். அதே காய் சில மரத்தில் நிமிர்ந்த மாதிரி வளர்ந்து சொன்னாக்கா பிரச்சனையே மேல் நோங்கி நிமிர்ந்து இருக்குன்னு. அப்போ நம்ம வெண்டைக்காய் செடியெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாது சார். ஏன்னா வெண்டைக்காய்லாம் வந்து இப்படி நீட்டின மாதிரி மேலே பார்த்த மாதிரி தான் வளரும். வளர்க்க வீட்டில் வைக்கக்கூடாது. வீட்டில் வைக்கக்கூடாது. அதுதான் சப்ஜெக்ட். அப்போ வீட்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னாக்கா தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த அவங்கக்கிட்ட உள்ளுக்குள்ளே அவங்க ஃபேமிலிக்குள்ளே உண்டாகிக்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். உண்மைதான். அது நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி கரெக்டாக. வெண்டைக்காய் போது ஈஸியாக புரியும். தோட்டத்தில் வளர்க்கலாம். இப்போ அது தொழிலாக பண்ணுறவங்க செய்யலாம். வீட்டுக்குள்ளே தான் நான் பேசுனது. அதான் சொன்ன முதல்ல வீடு கார்டன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிறைய பேர் மாடி தோட்டங்கள்லாம் காய்கறி வளர்க்குறத வச்சுருப்பாங்க. அப்போ வரக்கூடாது. இந்த காயை தவிர்த்துக்கிறது இல்லை. அப்போ மாடி தோட்டத்தை கூட இது பொருந்தும். இது ஏன்னா வீடு தானே, அது வீட்டுக்குள்ளே தானே வைக்கிறாங்க. வீட்டுக்கு உள்ளே இல்லை, வீட்டை சுற்றி. கார்டன் மாதிரி இதே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்ன நான் ஒருத்தர் சொல்கிறாரு, சார் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு 5 ஏக்கரில் வெண்டைக்காய் செடி தான், வெண்டைக்காய் தான் போடுறேன். அது வேறு இது வேறு. அது வியாபாரம். அது ஃபேமிலிக்குள்ளே கனெக்ட் ஆகல. அது அதை நான் முதல்ல சொல்கிறேன். ஒரு வீடை சுற்றி செய்கிறீங்கன்ற வேறு, ஒரு வீட்டு பக்கத்தில் கார்டன் மாதிரி வச்சுட்டு தண்ணி கேட்டாதுன்னு அதுக்கு பொருந்தாது. எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிற விஷயங்கள் அங்கே வச்சா அஃபெக்ட் ஆகாது. அது வேறு இது வேறு. அதே மாதிரி தான் பிஸ்னஸாக பண்ணலாம். அப்போது மரத்திலே இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. அப்போ இனிமேல் நாங்கள் எங்கள் வீட்டை சுற்றி வெண்டைக்காய் வச்சுக்கிறத எடுத்துடலாமா? முதல்ல செய்யுங்க. அப்போ எடுத்துட்டோம்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சலசலப்புகள் நீங்கள் இருந்துருக்கீங்களா? ஆமாம். அதனால் பாருங்கள், பூ காய் குனிஞ்சிருக்குது, நிமிர்ந்துருக்குது, அது கூடவா இவ்வளோ சக்தி? பால் வடிகிறதுக்கு அது கூடவா இவ்வளோ சக்தி? இறைவன் மரத்து மூலியமாக. ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன், நிறைய பழங்கள், நிறைய காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டாவே உடம்புக்கு நல்லதுன்னு நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரு. அதில் எப்படி கொடுக்குறாரோ அதே மாதிரி அதை வளர்ப்புலேயும் சில சப்ஜெக்ட்டு ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருக்கிறாரு. நமக்கு காலங்காலமாக தெரியாமல் இருக்குது. ஏன்னா நம்ம நிகழ்ச்சியில் எல்லா உண்மைகளும் எல்லா ரகசியத்தையும் எல்லாம் அதுக்குண்டான தாற்பயத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். இதுவும் உலகிலே யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம தெரிய விட வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லா இடத்துக்கும் இப்போ தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னா எல்லா விஷயங்களும் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உள்ள உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் எல்லாத்துக்கும் அதை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் தேவை இருக்குன்றதை வைங்க, தேவை இல்லைன்னா எடுத்துருங்க. இல்லை எங்கள் வீட்டில் அது இல்லை, இப்போ நீங்கள் தேவை இருக்குது, இப்போ நாங்கள் போய் வைக்கலாமா? கண்டிப்பாக செய்யுங்கள். அனைவருக்கும் நல்வழிக்காக, சிறப்பான வழிக்காக அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படுற எபிசோடில் இந்த எபிசோடு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக சார், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார். ஏன்னா ஒரு தோஷத்தை குறைக்கிறதுக்கு ஒரு மரம் நமக்கு பயன்படுது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சலசலப்புகள் நீங்கிறதுக்கு ஒரு சின்ன மாற்றம் நம்ம பண்ணும்பொழுது அது நீங்கும். அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.